ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் 65 தாங்க. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது குக்கு வித் கோமாளியில் விஜய் சேதுபதி சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி தாங்க. அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இது 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனில் பண்ணியிருக்கேன். இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அடுத்து பார்த்திங்கன்னா பெப்பர், ஜீரகத்தூள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சிருக்கலாம். இதை அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை கைகளால் நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மசாலாலாம் இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இதை நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம நார்மல் சிக்கன் 65 பண்ணுறத விட இது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோடனே இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரணும். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வேகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆயிடும். அதனால் மீடியமில் வச்சு இது குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா இதானோடனே அப்படி நம்ம சிக்கனையும் கருவேப்பிலையும் இப்படி ஒன்றா எடுத்துடலாங்க. சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம கரண்டிகளால் இந்த மாதிரி அப்பப்போ பரட்டி பரட்டி விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் மயோனஸ் வச்சாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெங்காயம் வச்சுக்கோங்க. இது தயிர் சாதத்துக்கு இது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வெந்துருச்சு, பஞ்சு போல்.